Hello students, நம்ம இன்னைக்கு 10th standard unit 2 optics பார்க்கலாம். ஓகேவா? third part பார்க்குறோம். ஸோ இதில் என்னன்னா மெயின் நம்மளோட third partல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா scattering of light. ஸோ what is scattering of light? ஸோ ஸ்கேட்ரிங்கோட மீனிங்லேயே உங்களுக்கு தெரியும், it is scattered in different direction. ஒரு லைட்டு எதுலையாவது ஹிட் ஆகிட்டுன்னா ஸோ அதில் இருந்து அந்த லைட் என்ன ஆகும், டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் ரிஃப்ராக்ட் ஆகும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் தான் ரிஃப்ராக்ஷன்னா என்னன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? வாட் இஸ் ரிஃப்ராக்ஷன்? வென் லைட் ரேஸ் ட்ராவல் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம், தி லைட் will divert or it will be deviate from its path. Okay, so அதோட path deviate ஆகிறதுக்கு பேர் தான் உங்களுக்கு refraction. Okay, refraction எல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் படிச்சுட்டோம். அது இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணாதான் ஸ்கேட்டரிங் உங்களுக்கு என்னன்னு புரியும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்? அப்போது இது சப்போஸ் யூ அஸ்யூம் திஸ் இஸ் அன் இன்சிடென்ட் லைட். இன்சிடென்ட் லைட்னா என்ன? ஒரு சன்லைட்னு வச்சுக்கோங்களேன். சன்லைட்டு திஸ் இஸ் அன் அட்மாஸ்பியர். ஸோ திஸ் இஸ் சன்லைட், திஸ் இஸ் அன் அட்மாஸ்பியர். ஸோ திஸ் இஸ் ரிஃப்ராக்டட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஸோ வாட் இஸ் கால்ட் as this is incident light is a sunlight. So when sunlight travels through the dust particles or any obstacles, transparent obstacles, it will refracted in different direction. It will refracted in different direction is known as scattering of light. That is when sunlight enters atmosphere. Atmosphere enter ஆகும்போ என்னென்ன இருக்கும்? அட்மாஸ்பியரில் ஆட்டம்ஸ் இருக்கும், மாலிக்யூல்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கேஸஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். இந்த பார்ட்டிகிள்ஸில் எல்லாமே லைட் ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும்? லைட் வில் பி ரிஃப்ராக்டட். அது டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ரிஃப்ராக்ட் ஆகும். ரிஃப்ராக்டட்னா நமக்கு தெரியும், when light enters from one medium to another medium, the path of the light ray will deviate. So நம்ம deviate towards or away from the normal னு படிச்சிருக்கோம் இல்லையா? towards or away from the normal. அப்போ it will deviate in its direction is known as what is refraction. அப்போ இங்க இந்த சன்லைட் பாஸ் ஆகும்போது, அட்மாஸ்பியரில் பாஸ் ஆகும்போது அதில் நிறைய டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும், மாலிக்யூல்ஸ் இருக்கும், கேஸஸ் இருக்கும். இது எல்லாமே இதில் ஹிட் ஆகி டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ரிஃப்ராக்ட் ஆகுறதுக்கு பேர் தான் ஸ்கேட்டரிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். ஸ்கேட்டரிங் மீன்ஸ் அது கண்ட மேனிக்கு எல்லா டைரக்ஷன்ல ரிஃப்ராக்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் ஸ்கேட்டரிங். ஸோ இந்த ஸ்கேட்டரிங் இப்போ இந்த ஸ்கேட்டரிங் எங்கே நடக்கும்? இந்த ஒரு பர்டிகுலர் டஸ்ட் பார்ட்டிகிள். ஸோ நான் இதில் ஹிட் ஆகி இதுலேருந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போயிட்டுனா இதுக்கு பேர் தான் ஸ்கேட்டரர். நம்ம கட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவோம்? கட்டர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ ஒரு டீச் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவோம்? அவங்களாம் டீச்சர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நான் யூடியூப்பில் கிளாஸ் எடுத்தேன்னா யூடியூபர்னு சொல்லுவோம். ஸோ எதை யூஸ் பண்ணி அது நடக்குதோ அதை அதில் ஈஆர்னு சேர்த்து நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே இந்த ஸ்கேட்டரிங் எதில் நடக்குதோ, எந்த ஒரு பார்ட்டிக்கிளில் நடக்குதோ அதுக்கு பேர் தான் ஸ்கேட்டரர். ஓகே, ஸோ திஸ் இஸ் known as this is considered to be as a dust particle. Dust, it may be of dust or atoms or molecules. ஓகேவா? இது டஸ்ட் பார்ட்டாக இருக்கலாம், இந்த ஸ்கேட்டர் டஸ்ட் பார்ட்டிகளாக இருக்கலாம், ஆட்டம்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா மாலிக்யூல்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஸ்கேட்டரிங்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இந்த படத்திலேருந்து நீங்கள் அதோட டெஃபினிஷன்ஸ் நீங்கள் சொல்லணும். ஸோ when sunlight enters in the atmosphere, atmosphere என்ன இருக்கும்? atoms and molecules or gases, and it will be refracted in different direction is known as scattering of light. So next scattering எத்தனை டைப் இருக்கு? ஸ்கேட்டரிங் மெயினாக டூ டைப்.
என்னன்னா எலாஸ்டிக் அண்ட் நான் எலாஸ்டிக். என்னென்ன எலாஸ்டிக் அண்ட் நான் எலாஸ்டிக். ஸோ வாட் இஸ் எலாஸ்டிக் அண்ட் வாட் இஸ் நான் எலாஸ்டிக்னு தெரிஞ்சுக்கணும். எலாஸ்டிக்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ரப்பர் பேண்ட் நம்ம இழுத்து இப்படி பிடிச்சிட்டு இருந்தால் திருப்பி விட்டோம்னா என்ன ஆகும், பழைய ஸ்டேஜில் ஆகும் இல்லையா. ஸோ வென் a rubber band is stretched like this, so it will regain its original position. அதுதான் எலாஸ்டிக்னு சொல்கிறது. ஸோ வாட் இஸ் நான் எலாஸ்டிக்? சப்போஸ் நம்ம இழுத்துட்டோன்னு வச்சுக்கோயேன், அது அப்படியே இருக்கும், இல்லைன்னா ஒரு பாதி இடத்துல வந்துடுச்சுன்னா அது நான் எலாஸ்டிக். அது வந்து பழைய ஃபார்மில் வரல. இப்போ வந்து ஒரு சப்பாத்தி மாவு அதை வந்து நம்ம இழுத்துட்டோம், கை விட்டுட்டுனா பழசு மாதிரி வருமா, வராது. பிகாஸ் இட் இஸ் நான் எலாஸ்டிக். ஸோ ஐ திங்க் யூ மே அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் எலாஸ்டிக் அண்ட் வாட் இஸ் நான் எலாஸ்டிக். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த எலாஸ்டிக்னா நம்மளை பொறுத்த வரைக்கும், இங்கே பொறுத்த வரைக்கும், ஸோ தி எனர்ஜி இன்சிடென்ட் ஆன் தி லைட் ஆஃப்டர் ஸ்கேட்டரிங் வில் ஆல்சோ பி தி சேம் எனர்ஜி. இப்போது நம்ம தான் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாப்பிட்டு நம்ம எதுக்கு சாப்பிட்றோம், நமக்கு எனர்ஜி கிடைக்கிறதுக்கு. நம்ம சாப்பிட்லன்னா ஆகும், சோர்ந்து படுத்து எடுத்துகிட்டே இருப்போம். ஸோ எனர்ஜினா நம்ம சாப்பிட்டதும் ஒரு சாப்பாடு சாதா விட்டமின்ஸு, ப்ரோட்டீன்ஸு, மினரல்ஸு, ஃபேட்டு எல்லாத்தையும் அது மாதிரி ஒரு ஃபுட்டு, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை சாப்பிட்ணுன்னு அதுக்கு தான் சொல்கிறேன். வி ஹவ் டு கெட் எனர்ஜி. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே எனர்ஜியாக மாறுதா? இல்லை. ஏன் மாறலை? ஸோ பிகாஸ் கொஞ்சம் வந்து உடம்பு எடுத்து எனர்ஜியாக பாடியில் எல்லாம் கொடுத்துருது, இன்னும் கொஞ்சம் வேஸ்ட்டாக வெளியில் போயிடுது. ஓகேவா? ஸோ அங்கே வந்து அது எலாஸ்டிக் கிடையாது, எனர்ஜியாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகலை. ஸோ இஃப் எ லைட் enters some particles with one particular energy, the same energy is scattered, then it is means elastic. If the same energy is not scattering, means it is non-elastic. Okay, this is mainly of two types, elastic scattering and non-elastic scattering. இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? இந்த ஸ்கேட்டரிங் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்கேட்டரர். எதில் ஹிட் ஆகுதோ அதை டிபெண்ட் பண்ணி. இப்போ டஸ்ட் பார்ட்டிக்கல்னா தட் இஸ் அ ஸ்கேட்டரர். இஃப் இட் இஸ் பாஸ் த்ரூ, a light is passed through some gases and it is scattered, that means light is a scatterer. ஸோ நான் வந்து ஒரு இது காமிக்கிறேன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ நம்ம வந்து திஸ் இஸ் எ மில்க். ஸோ இந்த மில்கில் வந்து என்ன நடக்குது? ஸோ இந்த மில்கில் வந்து நம்ம ஒரு லைட் ரேஸ் இப்படி பாஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்? ஸோ அந்த பாஸ் பண்ணி அது வெளியில் போய் ஸ்கேட்டர் ஆகும். ஸோ அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை வந்து இங்கே வந்து ரொம்ப இருட்டாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஆனாலும் லைட்டாக நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தட்டிஸ் இதுக்கு ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் அது கிளியராக நான் வந்து கிளாஸ் எடுத்து சொல்கிறேன். ஓகே. So this milk is also a scatterer. So எதில் ஹிட் ஆகி நம்ம வெளியில் லைட்டு போகுதோ that is a scatterer. Okay. Depending on the scatterer, the scatterer பொறுத்து நமக்கு என்ன இருக்கும்? We have 4 types of scattering method. So elasticனா என்னன்னு பார்த்தோம். If the same energy after scattering and before scattering, the same energy means it is a elastic scattering. What is non-elastic? Depending upon the scatterer, that is different in energy. The energy is not same. That is before scattering and after scattering, the energy is not same, means it is called as non-elastic scattering. Okay. So depending on the scatterer, இதை பொறுத்து we can divide the non-elastic scattering into 4 types like Rayleigh scattering, Mie scattering, Tyndall scattering and Raman scattering. இப்படி 4 விதமான scattering நம்மளுக்கு இருக்கு. So what is Rayleigh scattering? ஃபர்ஸ்ட் படிக்கலாம். ஸோ இந்த ஸ்கேட்டரிங் எல்லாம் non-elastic scattering எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? டிபெண்டிங் ஆன் தி ஸ்கேட்டரர் வி யூஸ். ஓகே. ஸோ இங்கே வந்து Rayleigh scattering என்ன? And the amount of scattering is inversely proportional to the 4th power of its wavelength, that is Rayleigh scattering. So Rayleigh scattering என்னன்னா, the scattering, the amount of scattering, the Rayleigh scattering can be defined as the amount of scattering S is inversely proportional to the 4th power of its wavelength. So lambda is the wavelength, S is the scattering. So இதுக்கு எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம்னா, Rayleigh scattering எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா,
the amount of scattering. S is the amount of scattering. This is the amount of scattering. Amount of scattering. So amount of scattering is inversely proportional. Inversely na 1 divided by nu varum. Adu nalla purinjukonga. Directly proportional. F is directly proportional to some A அப்படின்னா A is S is directly proportional to A இப்படி தான் எழுதணும். Inversely na S is inversely proportional to A னா இப்படி எழுதணும். ஓகே, ஸோ நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? S is inversely proportional to the 4th power of its same wavelength. The 4th power na this is the 4th power of its wavelength. Wavelength na lambda, அதனால தான் இப்படி எழுதியிருக்கோம். சரியா? ஸோ இதோட what it implies அப்படின்னா இப்போ லாம்டா, இந்த லாம்டா இன்க்ரீஸ் ஆக லாம்டானா வேவ்லென்த். ஸோ இந்த தட் இஸ் டிவைடட் பை டிவிஷன், டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டா என்ன ஆகும்? இது வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் இப்போ 2 இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆர் சம் 20 பை 10 இல்லையா? 20 பை 10னா 2ன்னு உங்களுக்கு தெரியும். சப்போஸ் இது வந்து டிக்ரீஸ் ஆகுது, 10ஓட டிக்ரீஸ் என்ன 5 ஆனால் இங்கே என்ன ஆகும்? 4 ஆகும். அப்போ இது டிக்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? இது இன்க்ரீஸ் ஆகுது. சப்போஸ் இன்னும் டிக்ரீஸ் ஆகுது 1ன்னு வச்சுக்கோங்க. 1ன்னா இல்லைன்னா அது வந்து நம்ம 2ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் என்ன ஆகும்? 10 ஆகும். ஸோ டிக்ரீஸ் ஆனால் திருப்பி இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போது திருப்பி நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது? 20 ஆகுது. ஸோ ஆஸ் திஸ் வேல்யூ, ஆஸ் தி டினோமினேட்டர் வேல்யூ டிக்ரீசஸ் என்ன ஆகும்? திஸ் வில் பி இன்க்ரீஸ்டு. அப்போது இந்த லாம்டான்னு உள்ளது வேவ்லேருந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு ஸ்கேட்டரிங் என்ன நடக்கும்? கம்மியாக நடக்கும். வேவ்லென்த் ஜாஸ்தியாக இருந்தால் ஸ்கேட்டரிங் கம்மியாக இருக்கும். வேவ்லென்த்து இந்த வேவ்லென்த் வந்து கம்மியாக இருந்தால் இந்த வேவ்லென்த் லாம்டா வந்து இட் இஸ் லோ. லாம்டா லோன்னா என்ன? ஸ்கேட்டரிங் வந்து ஹையாக இருக்கும். லாம்டா வந்து ஹையாக இருந்தால் ஸ்கேட்டரிங் வந்து என்னவா இருக்கும்? லோவாக இருக்கும். ஓகே, ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனில் இது லோவாக இருந்தால் அது ஹையாக இருக்கும், இது ஹையாக இருந்தால் அது லோவாக இருக்கும். ஸோ லாம்டா எதுக்கு லோ எதுக்கு ஹை? நம்ம முன்னாடியே படித்தோம், டிஸ்பர்ஷனில் படித்தோம். லோ லாம்டா, லோ வேவ்லென்த் எதுக்கு இருக்குது? லோ வேவ்லென்த் ப்ளூ லைட்டுக்கு இருக்குது. ப்ளூ லைட்டுக்கு வேவ்லென்த்து கம்மியாக இருக்குது. எதுக்கு ஹையாக இருக்குது? ரெட் லைட்டுக்கு ஹையாக இருக்குது. ரெட் லைட்டுக்கு ஹையாக இருக்குது. எது? ப்ளூ லைட்டுக்கு லாம்டா வந்து லோவாக இருக்கும், ரெட் லைட்டுக்கு லாம்டா வந்து ஹையாக இருக்கும். ஓகே, அப்போ லோ லாம்டானா என்ன? லோ லாம்டா ஸ்கேட்டரிங் இஸ் ஹை. லோ லாம்டானா ஸ்கேட்டரிங் இஸ் ஹை. ஹை லாம்டானா ஸ்கேட்டரிங் இஸ் லோ. அப்போது இது ப்ளூ வந்து ப்ளூ லைட் ஏ வந்து நம்ம ஸ்கை ப்ளூவாக தெரியுது. ஏ வந்து ஸ்கை ப்ளூவாக தெரியுது பிகாஸ் ஆஃப் தி ரேலே ஸ்கேட்டரிங். ரேலே ஸ்கேட்டரிங்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? எஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி 4th பவர் ஆஃப் இட்ஸ் வேவ்லென்த். அப்போது இது கம்மியாக இருந்தால் ப்ளூக்கு வந்து வேவ்லென்த் கம்மியாக இருக்குது. ப்ளூக்கு வேவ்லென்த் கம்மியாக இருந்தால் என்ன நடக்கும்? ஸ்கேட்டரிங் வந்து ஹையாக இருக்கும். ஸோ நம்ம சன்லைட் காலம்புரை வரும்போது என்ன ஆகும்? scattered, that is refracted in different direction. ஸோ அங்கேயே ஸ்கேட்டர் ஆகிடும், பயங்கரமாக ஸ்கேட்டர் ஆகி நம்மளோட ஸ்கை ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கும். இந்த ப்ளூ கலர் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் போகாது, அங்கேயே எல்லா இடத்துலையும் சன் எங்கே இருக்கோ அங்கே வந்து பயங்கரமாக ரிஃப்ராக்ட் ஆகும், தட் இஸ் ஸ்கேட்டர்ட் ஆகும். அதனால தான் நமக்கு என்ன? ஸ்கேட்டரிங் இஸ் when this is low, scattering is high. ஃபுல்லாக ஸ்கேட்டர் ஆகி ப்ளூ லைட் தான் நமக்கு தெரியும். எப்போ வந்து நம்ம வந்து மார்னிங் சன்செட் அண்ட் சன்ரைஸ், சன்செட் அண்ட் சன்ரைஸில் நமக்கு என்ன வரும்? வானம் வந்து உங்களுக்கு ரெட் கலராக தெரியும். ஏன் ரெட் கலராக தெரியுது? ஸோ நம்ம ஏன் ரெட் கலராக தெரியும்னா, திஸ் இஸ் சன், இது வந்து சன்னு. ஸோ இது வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் டயத்தில். ஸோ நம்மளோட திஸ் இஸ் எர்த். ஸோ எர்த், இந்த சன் இங்கே இருக்கிற சன்னு மதியம் இங்கே இருக்கும் இல்லையா? ஈவினிங் ஆகும்போது இங்கே இருக்கும். இதுதான் எர்த்தோட சர்ஃபஸ், இதில் தான் நம்ம இருக்கோம். அப்போ இதுக்கு வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும். இந்த சன்ரைஸுக்கு இப்படி ட்ராவல் பண்ணணும் இல்லையா? ஆனால் இங்கேயே வந்து ப்ளூ லைட் எல்லாமே ஸ்கேட்டர்ட் ஆகி போயிடும், இங்கே கிடைக்காது. அப்போது இந்த ரெட் லைட் என்ன ஆகும்? ரெட்டு ஆரஞ்சு என்ன ஆகும்?
அது வந்து லாங் லெங்த் அதால் ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கு வந்து பெரிய லாம்டா, முன்னாடி கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், அதோட தட் இஸ் லாம்டா இஸ் ஜாஸ்தி, அது கால் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்கேட்டர் ஆகாது. இட் வில் ட்ராவல் இன் லாங் டிஸ்டன்ஸ். இங்கே இந்த ப்ளூ லைட் எல்லாமே வந்து இங்கேயே ஸ்கேட்டர் ஆகி போயிடும், இங்கே வராது. திஸ் இஸ் அவர் எர்த் சர்ஃபஸ். இங்கே தான் நம்ம இருக்கோம். வி ஆர் இன் இது எர்த்தோட இந்த சர்ஃபஸ். ஸோ மார்னிங் டயத்தில் இங்கேருந்து அதுக்கு மேலே வரணும், ஈவினிங் டயத்தில் இங்கேருந்து கீழே போயிடும். அப்போ வந்து என்ன ஆகுது, இந்த ப்ளூ லைட் எல்லாம் இங்கே ஸ்கேட்டர் ஆகி நமக்கு கிடைக்காது. மார்னிங் டயத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் இல்லை ரெட் கலர் அண்ட் ஆரஞ்சு கலர் தான் நமக்கு கிடைக்கும். தட் இஸ் வை பிகாஸ் ஆஃப் தி ரேலே ஸ்கேட்டரிங். இது நமக்கு அது 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வை அவர் சன்லைட் இஸ் ப்ளூ, why the sky is blue? Because of the scattering of blue light of Rayleigh scattering. அதான் அதோட ஆன்சர். ஓகே, சன்சைட்டுக்கும் சன்ரைஸுக்கும் ஏன் ரெட் கலர் ஆகுது, அதுக்கு ரீசன் என்ன, அதுவும் ரேலே ஸ்கேட்டரிங் தான். பட் என்ன நடக்குதுன்னா, ஸோ தி ஸ்கேட்டரிங் மூலமாக ப்ளூ கலர், ஸோ இது எர்த்து இப்படி இருக்கும்போது எர்த்து கீழே வந்துடும் இந்த சன்லைட்டு. அப்போது இங்கேயே ஸ்கேட்டர் ஆகி போதும். சர்ஃபஸில் வந்து என்ன இருக்கும், ரெட் கலரும் ஆரஞ்சு கலரும் தான் நமக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுனால இங்கே வரும். ஓகேவா, இதுதான் இது. இப்போ வாட் இஸ் ரேலே ஸ்கேட்டரிங் இருக்கும், வை சன் இஸ் நம்மளோட ரேலே ஸ்கேட்டரிங்கோட ஆன்சர் இவ்வளோ தான். எஸ் இஸ் டைரக்ட்லி, இது கண்டிப்பாக எழுதணும். எஸ் இஸ் டைரக்ட்லி இப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் இட்ஸ் wavelength. Okay, next one, why blue, sky is blue in color. Now this is scattered in all direction during daytime. Then this is idena adoda lambda, red ku orange ku lambda wavelength வந்து ஜாஸ்தியா இருக்குறதுனால அது வந்து long distance travel ஆகி நமக்கு வந்து மார்னிங் டைம் அப்படி தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மைஸ் ஸ்கேட்டரிங். ஓகே, செகண்ட் ரேலே ஸ்கேட்டரிங் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ வாட் மை ஸ்கேட்டரிங். மை ஸ்கேட்டரிங் என்ன, மை ஸ்கேட்டரிங்னா, ஸோ மை ஸ்கேட்டரிங் இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் எலாஸ்டிக். இப்போ எலாஸ்டிக் நம்ம படிச்சிருக்கோம், எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அண்ட் நான் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இது வந்து அண்டர் நான் எலாஸ்டிக்கில் வந்தாலும் இது இஸ் சிமிலர் டு சம் எலாஸ்டிக் பிகாஸ் தி எனர்ஜி இஸ் சேம். தட் இஸ் பிஃபோர் ஸ்கேட்டரிங் அண்ட் ஆஃப்டர் ஸ்கேட்டரிங் எனர்ஜி இஸ் சேம். ஓகே, ஸோ the diameter of the scatter is, பார்த்துக்கோங்க, diameter of the scatter is equal to, இங்கே equal to சைன் போட்டிருக்கேன், equal to the wavelength of the incident light. So incident lightக்கும் incident lightோட wavelengthக்கும் incident lightோட wavelengthக்கும் diameter of the scatterக்கும் ஈக்குவல் ஆயிருந்தா, இப்போ நம்ம ஸ்கேட்டர்னு படித்தோம், கட்டர்னா கட் பண்ணுறது, ஸ்கேட்டர் பண்ணுறதுன்னா ஸ்கேட்டர் பண்ணுறது, இதுவும் ஈக்குவலாக இருந்தால் நமக்கு என்ன நடக்கும், மை ஸ்கேட்டரிங். மை ஸ்கேட்டரிங்னா அதோட எனர்ஜி பிஃபோர் ஸ்கேட்டரிங் அண்ட் ஆஃப்டர் ஸ்கேட்டரிங் தி எனர்ஜி சேம். ஓகே, ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறது, யூஸ்வலாக இங்கே ஸ்கேட்டர் யாராக இருக்கும்னா டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஸ்மாக் வாட்டர் ட்ராப்லெட்ஸ். என்னது, டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஸ்மாக் அண்ட் வாட்டர் ட்ராப்லெட்ஸ். இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸில் இது ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அதனால தான் நம்மளோட ஸ்கேட்டர்ட் ஈவன்லி ஒரே மாதிரி ஸ்கேட்டர் ஆகுது. அதனால என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து க்ளவுடு வந்து ஒயிட்டாக இருக்கிறதுக்கு ரீசன் ஆகும். அதனால தான் க்ளவுடு ஏன் ஒயிட்டாக இருக்குன்னா, அது ஈக்குவலாக ஸ்கேட்டர் ஆகுதுனால நமக்கு ஒயிட்டு மாதிரி தெரியும். ஏன்னா எல்லா லைட்டும் ஆல் லைட் இன் தி சேம் ஸ்கேட்டரிங் டிவியேஷனில் இருந்துட்டுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், white light. அது எங்கே நடக்குதுன்னா க்ளவுடில் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், டிண்டால் ஸ்கேட்டரிங் அண்ட் ராமன் ஸ்கேட்டரிங். வாட் இஸ் டிண்டால் ஸ்கேட்டரிங், டிண்டால் எஃபெக்ட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ when light rays pass through some heterogeneous solution or colloidal particles, the path of the light ray can be viewed through this colloidal particle. colloidal particle na enna, colloidal particle na, so some dust particles, that is some heterogeneous, what adukku neenga first what is heterogeneous solution therinjikkanum. So milk is a heterogeneous solution. So in the milk da ungalku heterogeneous solution. idhula eppadi vandu Tyndall effect மூலமா எப்படி நடக்குதுன்னு நான் வந்து காமிக்கணும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பாருங்கள், இதில் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். நீங்கள் இல்லைன்னா வீட்டில் ஒரு டம்ளர், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் பால் இல்லைன்னா டஸ்ட்டு நிறைய போட்டுட்டு நீங்கள் வந்து
நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க, நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு டார்ச் லைட்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் வந்து இங்கே மில்கீஸை உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தா டம்ளரோட அந்த ஒரு வி ஷேப்பில் பாருங்கள், சைடில் பாருங்கள், பார்த்தீங்களா? கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் நல்லா பாருங்கள், இந்த வி கிளியராக தெரியுது பாருங்கள். ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் டிண்டல் எஃபெக்ட். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு டிண்டல் எஃபெக்ட்னு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தி ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை தி கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இந்த கொலாய்டல் சொல்யூஷன். இப்போ கொலாய்டல் சொல்யூஷனாக என்ன? மில்க்கு இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு டம்ளரில் நிறைய ஒரு கோதுமை மாவு இல்லைன்னா வீட்டில் மாவு எதையாவது கரைச்சிட்டு டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கரைச்சிட்டு நீங்கள் ஒரு டார்ச் லைட் வச்சு இப்படியே பாருங்கள். பார்த்தா அதோட அந்த லைட்டோட இது வந்து வியூ பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் டிண்டல் எஃபெக்ட். கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் மூலமாக உங்களுக்கு ஸ்கேட்டரிங் நடந்தால் அதுக்கு பேர் தான் டிண்டல் ஸ்கேட்டரிங். தென் ராமன் ஸ்கேட்டரிங். ராமன் ஸ்கேட்டரிங்னா ஒரு டம்ளரில் பியூர் லிக்விட் ஆர் இன் தி சம் டிரான்ஸ்பரண்ட் சாலிட்ஸ் இதில் நடக்கிறதுக்கு பேர் தான் ராமன் ஸ்கேட்டரிங். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ஸ்கேட்டரிங். சரி, டிரான்ஸ்பரண்ட் சாலிட்ஸ். டிரான்ஸ்பரண்ட் சாலிட்ஸ்னால் என்ன? ஸோ நம்ம வந்து ப்ரிசம் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? உங்களோட லேபில் இருக்கும் ப்ரிசம், ஃபிசிக்ஸ் லேபில் பாருங்கள் ப்ரிசம் இருக்கும். அதுதான் வந்து டிரான்ஸ்பரண்ட் சாலிட்னு சொல்கிறது. ஸோ ஸ்கேட்டரிங் வந்து ஒரு பியூர் லிக்விட்னா என்ன? வாட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம். வாட்டரில் வந்து ஏன்னா ஒன்றுமே தெரியாது இல்லையா? ஸோ ஜஸ்ட் அது வந்து ஸ்கேட்டர் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், scattering of the light through pure liquids or transparent solid, that is known as Raman scattering. அதோட நம்மளோட ஸ்கேட்டரிங் டாபிக் முடிஞ்சிருச்சு. ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி பாருங்கள், புரியுதான்னு பாருங்கள். எதையாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.